மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. குறிப்பாக எந்த ஒரு உலக நாடுகள் மத்தியில ஒரு பிரச்சனை நடந்தாலும் அங்க நடுநிலை வகித்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரே நாடு கத்தார் தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. அப்பேற்பட்ட கத்தார் நாட்டிலேயே அடிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான பின் விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஒரு வளர்ச்சியடைந்த நாடு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய இந்த சூழல்ல இதை உடைக்கும் விதமாகத்தான் இன்னைக்கு நெதன்யாகு நடந்து கொண்டார். ஒரு கேள்வி எப்பொழுதுமே எழுந்து கொண்டிருக்கிறது, இந்த முஸ்லீம் நாடுகளுக்குள் ஏன் ஒற்றுமை இல்ல? நீங்க கூட கேட்டீங்க, 57 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட காலகட்டம் ஏன் இன்னைக்கு அப்படி இருந்தா கூட ஒற்றுமை இல்ல? ஈரானை இஸ்ரேல் தாக்கும் பொழுது ஏன் இந்த நாடுகள் அமைதியாக இருந்தன? பாலஸ்தீனத்தை தாக்கும் போது கூட இந்த நாடுகள் அமைதியாக தான் இருந்தாங்க. பாலஸ்தீனம் கூட பாலஸ்தீனம் எங்களின் ஒரு பகுதின்னு சொல்லி உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு போனாங்க. ஈரானோட யுத்தம் நடக்கும் போது கூட இந்த 12 நாட்கள் யுத்தத்தில் கூட இந்த இஸ்லாமிய நாடுகள் அமைதியாக இருந்தன. அமெரிக்கால இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. அரபு நாடுகளை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை அமெரிக்கா தொடர்ந்து செய்து, நீங்க சவுதியை ஒரு மாதிரி கையாளும், அரபு அமீரத்தை ஒரு மாதிரி கையாளும், கத்தாரை ஒரு மாதிரி கையாளும், ஈரானையும் அரபு நாடுகளையும் சேர விடாது. இந்தியாவே இன்னைக்கு இந்த விஷயத்துல முடிவெடுத்தது என்பது இஸ்ரேலுக்கு பெரிய அதிர்ச்சி தான். நடுநிலை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்களும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு இந்தியா முடிவெடுத்தது என்பது இஸ்ரேலுக்கு பெரிய அதிர்ச்சி. தோஹால உச்சி மாநாடு வேறு நடக்க போது அங்கு இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது பிரகடனம் செய்ய வாய்ப்பு இருக்கா? மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இதை பேச்சோட நிப்பாட்டாம நம்ம ஒரு டிக்ளரேஷன் அறிவிக்கணும், ஒரு முடிவு சேர்ந்து எடுக்கணும். இனிமே இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நாடும் தனிமைப்படுத்த விடக்கூடாது. இதே மசூத் பெஸ்கியான் பேசும்போது சொல்லியிருக்காரு, நாங்க 12 நாள் யுத்தம் நடக்கும் போது நீங்க யாருமே வரல, நீங்கள் அப்பொழுது எங்களோடு வந்திருந்தால் இஸ்ரேல் அமைதியா இருக்கும், பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. நாங்க அட்டாக் பண்ணிட்டோம், அப்ப நீங்க எல்லாம் அமைதி காத்தீங்க. இப்ப அமைதி காத்ததன் காரணமாக இன்னைக்கு பாருங்க திருப்பி வாலாட்டுறாங்க. இது போன்ற ஒரு நிலை கத்தருக்கு வரக்கூடாது. இன்னைக்கு கத்தர் அரசாங்கம் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம், சமீபத்தில் கத்தார் நாடு உங்களுடைய தலைநகரம் தோஹா, அங்கு ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு அலுவலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை குறி வச்சு இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. இது இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பாக எந்த ஒரு உலக நாடுகள் மத்தியில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அல்லது இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அங்கே நடுநிலை வகித்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரே நாடு கத்தார் தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. அப்பேற்பட்ட கத்தார் நாட்டிலே அடிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான பின் விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு கத்தார். இது அமெரிக்கா எப்படி பார்க்குறாங்க? இந்த பின்னணி பற்றி எங்களுக்காக கொஞ்சம் விரிவாக சொல்லுவாங்களேன். கத்தாரில் ஹமாஸுடைய அரசியல் பிரிவு செயல்படுவது இன்னைக்கு நேற்று இல்லை, 2012 அங்கு அவர்களுக்கு அரசியல் பிரிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆயுதம் ஏந்தாத அரசியல் பிரிவு, ஆயுதம் ஏந்த மாட்டார்கள். அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை, 2 நாடுகளுக்குள்ள மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய பேச்சுவார்த்தைகள், அல்லது ஹமாஸ் சார்பில் போய் நீங்கள் ஐநால பேசுவது, அமெரிக்காவோட பேசுவது, அரபு நாடுகளில் தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வது என்கிற ஒரு அரசியல் பிரிவு தான் செயல்பட்டு. அவங்க ஆயுதம் ஏந்த மாட்டாங்க. ஆமாம். அங்கே ஏற்கனவே இந்த பிரிவு முன்பு ஜோர்டனில் இருந்தது. 90களில் ஜோர்டனுடைய தலைநகரம் அம்மானில் இருந்தது. அப்பொழுது ஜோர்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டது. முக்கியமானது அந்த ஒப்பந்தத்தின் காரணமாகத்தான் ஜோர்டன் மன்னர் 2ஆம் ஹுசைனுக்கும் அப்பொழுது நெத்தன்யாவுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டு அதனுடைய அடிப்படையாக அந்த அரசியல் பிரிவு ஜோர்டானிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இது வரலாறு. இப்போ அதே போன்று ஒரு அமைப்பு தான் அங்கே கத்தாரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அரசியல் பிரிவு தான். இன்னொன்று, அமெரிக்காவுடைய உத்தரவு கிணங்கத்தான் கத்தார் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துகிறார். சரி. இதை ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி, கத்தருடைய அதிபர், அவர் பலமுறை சொல்லிவிட்டார், அமெரிக்காவுடைய
உத்தரவுக்கு இணங்க தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். குறிப்பாக ட்ரம்புடைய அவருடைய வழிகாட்டுதல்படி தான் நாங்கள் நடத்துகிறோம். அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற நாடின் மீது நீங்கள் எப்படி தாக்குதல் நடத்துவீர்கள்? இதைத்தான் இன்னைக்கு அப்துல் ரஹ்மான் கேட்டிருக்கார். அப்போ நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டே உடைக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ இந்த பொதுவாக வந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நாடுகளில் தான் பல்வேறு நாட்டு அரசியல் பிரிவு செயல்படும். உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ நமக்கு வந்து லண்டனில் தமிழீழத்தும் சார்ந்த அமைப்புகள்லாம் இருந்தாங்க. ஆமாம், அங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அங்கே தான் மத்தியஸ்தம் நடக்கும். ஆமாம், லண்டனில் நடக்கும் பொதுவாக. என்றால் அது போன்று தான் கத்தார் வளைகுடா நாடுகளில் ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது. கத்தார் சிறிய நாடாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடு தான். ஆமாம், உங்களுக்கு அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, ஒலிம்பிக்கே நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த கட்டமைப்பு உள்ள நாடு, கச்சா எண்ணெயில் அதிகமாக இன்னைக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தனிநபர் வருமானத்தில் அந்த கத்தருடைய குடிமகன் வந்து ஒரு வருடத்திற்கு $72,000 வருமானத்தை தனிநபர், அதாவது பெர் கேப்சான்னு சொல்லுவாங்க, ஜிடிபி பெர் கேப்சா இன்கம் வந்து $72,000. ஓகே. வெரஸ் அமெரிக்கா 88,000. இப்போ நம்ம எவ்வளோ இருக்கோம்? $2,400 தான். இப்போ எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க வசதி அப்படிங்கிறத ஒப்பிடுக்காக தான் சொல்றேன். நம்ம ஆப்வியஸ்லி நம்ம மக்கள் தொகையில் பெரிய நாடு. சைனா கூட பார்த்தீங்கன்னா அது வந்து $30,000 கீழே தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு வளர்ச்சியடைந்த நாடு இந்த மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய இந்த சூழலில் இதை வந்து உடைக்கும் விதமாகத்தான் இன்னைக்கு நெதன்யாகு நடந்து கொண்டார். அப்படிதான் இன்னைக்கு உலக நாடுகள் பார்க்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த ஓஏசின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் கூட்டமைப்பு, இது இன்னைக்கு 57 நாடுகள் இந்த கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. இவைகளுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு கத்தாருக்கு வந்து கத்தாருக்கு ஆறுதல் சொல்லி நாங்கள் இருக்கோம்னு சொல்லி வந்திருக்காங்க. 50 நாடுகளுக்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்காங்க. சொல்லப்போனால் ஈரானை சார்ந்த ஈரானுடைய ஜனாதிபதி கூட வந்திருக்காரு, மசூத் பெஸ்கியான் வந்திருக்காரு. இது அதே மாதிரி துருக்கியுடைய அதிபர் எர்துவான் வந்திருக்காரு. மலேசியா பிரதமர் வந்திருக்காரு. பல்வேறு நாடுகளுடைய பிரதமர்கள்லாம் இன்னைக்கு கத்தாருக்கு வந்து நாங்கள் இருக்கோம், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. இப்போ ஒரு கேள்வி எப்பொழுதுமே எழுந்து கொண்டிருக்கிறது, இந்த முஸ்லீம் நாடுகளுக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை? நீங்க கூட கேட்டீங்க, 57 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட காலகட்டம், ஏன் இன்னைக்கு வந்து அப்படி இருந்தா கூட ஒற்றுமை இல்லை? ஈரானை வந்து இஸ்ரேல் தாக்கும் பொழுது ஏன் இந்த நாடுகள் அமைதியாக இருந்தன? பாலஸ்தீனத்தை தாக்கும் போது கூட இந்த நாடுகள் அமைதியாக தான் இருந்தாங்க. பாலஸ்தீனம் கூட வந்து பாலஸ்தீனம் எங்களின் ஒரு பகுதின்னு சொல்லி உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு போனாங்க. ஈரானோட யுத்தம் நடக்கும்போது கூட இந்த 12 நாட்கள் யுத்தத்தில் கூட இந்த இஸ்லாமிய நாடுகள் அமைதியாக இருந்தன. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் 10 வருஷம் சண்டை நடந்துச்சு, அப்பயும் அமைதியாக தான் இருந்தாங்க. அப்பவும் மற்ற நாடுகள் வாயை திறக்கல. சவுதி அரேபியாவுக்கும் ஏமானுக்கும் பிரச்சனை இருந்தது. இதையெல்லாம் விட 2017 இதே கத்தரை அரபு நாடுகள் ஒதுக்கி வைத்திருந்த காலகட்டம் 3 வருடம் இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கும் கத்தருக்கும் பிரச்சனை. சவுதி அரேபியாவோடு சேர்ந்து கொண்டு அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் கத்தரோடு வியாபாரத்தையே துண்டித்து விட்டாங்க. விமான போக்குவரத்தெல்லாம் துண்டிச்சாங்க. சவுதி எல்லைக்குள்ள போக முடியாது, தனிமைப்படுத்தப்பட்ட காலகட்டம். அப்பொழுதும் இதே ஓஏசி என்ன பண்ணாங்க, இந்த இஸ்லாமிக் கூட்டமைப்பு வாயை திறக்கல. அப்போ இது செயல்படாத அமைப்புங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதையும் மீறித்தான் 2021 மீண்டும் இந்த அரபு நாடுகளுக்கும் கத்தாருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு மாற்றம் கண்டது. சொல்லப்போனால் அந்த 2017 காலகட்டம் இதே ட்ரம்ப் காலகட்டம் தான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 2017 ட்ரம்ப் இருக்கும் பொழுது கத்தாரோடு முரண்பட்டுக்கிட்டு இருந்த அதே ட்ரம்ப் இன்னைக்கு கத்தாரோடு நெருக்கமா இருக்கார். போயிங் விமானத்தை பரிசா கொடுத்திருக்காங்க. $400 மில்லியன் போயிங் விமானத்தையே கத்தார் அரசாங்கம் கொடுத்தது. அதை வாங்கினாருன்னு வைங்களேன். வேற யாரு கொடுப்பா? அதை கூட நான் வாங்கல, முட்டாளான்னு கேட்டாரு. இவ்வளவு பெரிய பரிசை வாங்காம மறுக்க முடியுமான்னு. அது ஒரு பக்கம். இப்ப இப்படி இருந்த இது இன்னைக்கு நெருக்கம் அதிகரித்திருக்கிறது. அப்ப இந்த எப்பொழுதுமே வந்து இந்த கூட்டமைப்புக்குள் ஒரு உடன்பாடு நேற்று வரை இல்லை. இப்ப இந்த கூட்டமைப்பை எப்படி ஏற்படுத்தினாங்க? 1967 இஸ்ரேலுக்கு எதிரான அரபு நாடுகள் யுத்தம் நடந்தது. நம்ம பல்வேறு காலகட்டத்தில் இதை பேசியிருக்கோம். இஸ்ரேல் ஒரு பக்கம், அரபு நாடுகள் ஒரு பக்கம் சண்டை நடந்தது. சொல்லப்போனால் இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற ஜோர்டன், எகிப்து, சிரியா இது எல்லாமே சுற்றி வளைச்சி தாக்குனாங்க. அதுக்கு சவுதி அரேபியா போன்ற நாடுகள் சப்போர்ட் பண்ணாங்க.
ஆனால் அதில் வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணதுனால 6 நாட்களில் இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைத்ததுன்னு சொன்னோம். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்ரேல் பல்வேறு இடங்களை பிடிச்சி வச்சாங்க. சிரியாவுடைய கோலன் பகுதியை பிடிச்சி வச்சாங்க, பாலஸ்தீனத்தை வந்து துண்டு துண்டாக பிரித்து பிடிச்சி வச்சாங்க, வெஸ்ட் பேங்கை பிடிச்சி வச்சாங்க, எகிப்தில் சினான் பகுதியை பிடிச்சி வச்சாங்க. இப்படி பல்வேறு இடங்களை பிடிச்சி வச்சாங்க. அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை அரபு நாடுகளுக்கு கொடுத்தன வரலாற்றில். அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு அறிவு வந்து 1969 அரபு நாடுகள்லாம் சேர்ந்து தான் இந்த ஓஐசி ஆரம்பிச்சாங்க. சரி. அதில் வந்து முஸ்லீம் நாடுகள்னு கிடையாது, அரபு நாடுகள். அரபு நாடுகள் தான் ஆரம்பிச்சாங்க. அதில் 22 அரபு நாடுகள் தான். அதில் கூட அப்பொழுது ஈரான் கிடையாது. ஈரானில் அப்போ வந்து மன்னராட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போ வெறும் அரபு நாடுகள். அதுதான் இன்னைக்கு டெவலப் ஆகி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பாக மலர்ந்து இன்னைக்கு 57 நாடுகள் இன்னைக்கு ஈரான் உட்பட எல்லாம் இருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த ஓஐசி ஆரம்பித்து இத்தனை வருடங்களில் இந்த ஒற்றுமை ஆனால் கிடையாது. இப்பதான் ஒற்றுமை அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, கத்தர் வந்து இஸ்ரேலோட நேரடியாக சண்டை போடல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆமா. கத்தர் வந்து இஸ்ரேலோட முரண்பட்டு நிக்கல. ஆமா. கத்தர் வந்து சமாதானத்தை செய்யணும்னு சொல்லி தான் முயற்சி பண்றாங்க. சொல்ல போனா அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோ பல தடவை கத்தருக்கு போறார். இஸ்ரேலுடைய வெளியுறவு செயலாளர் வர்றார். வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் போறார். அவங்கெல்லாம் கத்தர்ல உட்கார்ந்து தான் பேசுறாங்க. வரலாற்றில் முதல் முறையாக ஹமாஸோட ஆட்களோட இந்த கலீல் அல் ஹையாயோட சேர்ந்து தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவர்கள் எல்லாம் அரசியல் பிரிவு, இதெல்லாமே கத்தார்ல நடக்குது. சரி. ஆனா என்ன பிரச்சனை கோவம் அப்படின்னா, நெத்தன்யாகு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இது வந்து இந்த அரசியல் பிரிவு இருந்தாலும் கத்தார்ல அவங்க இருக்கக்கூடாது. சரி. அவங்கள தான் நாங்கள் தாக்கணும். அது என்ன அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இரட்டை கோபுரம் இடித்த பொழுது இந்த ஒசாமா பின் லாடனை வந்து பாகிஸ்தான் வந்து பாதுகாத்துச்சு. அப்பொழுது வந்து அமெரிக்கா வந்து ஏவுகணை மூலமாக தாக்கி அந்த அல் கொய்தாவுடைய தலைவர் ஒசாமா பின் லாடனை வந்து கொலை செஞ்சாங்க. அது பாகிஸ்தானுக்கே தெரியாமல் செஞ்சாங்களா? அப்போ அதை மட்டும் உலகம் பாராட்டுச்சு. நாங்கள் வந்து இந்த கலீல் அல் ஹையாவை வந்து கொலை பண்ணணும்னு தான் நாங்கள் அந்த ஏவுகணை அனுப்பிச்சோம். கத்தார் மேலே எங்களுக்கு கோபம் இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு நியாயமானு கேட்குறேன். இது எப்படி உடன்பாடு? அது இரட்டை கோபுர தாக்குதலில் நேரடியாக குற்றவாளி என்று அமெரிக்காவில் டிக்ளேர் செய்யப்பட்டு இவர் தான் குற்றவாளி என்று தேடும் குற்றவாளியாக பல ஆண்டுகள் தேடப்பட்டு பாகிஸ்தானில் ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் இருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு தாக்குனாங்க. கலீல் அல் ஹையா வந்து அவர் அரசியல் பிரிவு தலைவர், அவர் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காரு, துப்பாக்கி ஏந்தாதவர். இதையும் எப்படி ஒன்றுபடணும்னு சொல்லி இன்னைக்கு அரபு நாடுகள் கோவப்படுறாங்க. இதான் நடந்தது. இப்போ இது என்னன்னா, இந்த 57 நாடுகள் 50 நாடுகள் வந்து பேசின விஷயம் முக்கியமானது. மலேசிய அதிபர் அன்வர் பேசுறார். இந்த பேச்சு இன்னைக்கு முக்கியமாக கவனிக்கணும். அன்வர் என்ன சொல்றார்? நம்ம வெறுமனே அறிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இந்த ஓஐசி செயல்படலை, அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அறிக்கை கொடுத்ததுனால பாலஸ்தீனத்தை காப்பாற்றிட முடியுமா? கண்டனம் தெரிவித்ததுனால வந்து இஸ்ரேலை வீழ்த்திட முடியுமா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு. இதுதான் அங்கே ஆரம்பிக்குது. உடனே எல்லோரும் என்ன செய்யறாங்கன்னா, அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு பொதுவான இராணுவம் ஏற்படுத்துங்கள். அந்த இடத்துக்கு வர்றாங்க. எப்படி நேட்டோ படைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஐரோப்பிய யூனியனை பாதுகாப்பதற்கு, ஏன்னா ஐரோப்பிய யூனியனும் சின்ன சின்ன நாடுகள் தான். இப்போ பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற வலிமையான நாடுகள் தவிர வலிமையற்ற சின்ன நாடுகள் இருக்கின்றன. நார்வேலாம் பெரிய ராணுவம் கிடையாது. இப்போ நார்வேலாம் சமாதானம் பேசக்கூடிய நாடு தான், கத்தர் மாதிரி. சுவிட்சர்லாந்திலும் பெரிய ராணுவம் கிடையாது. அப்ப நேட்டோங்கிற ஒரு நாடு ஏற்படுத்தப்பட்டதுக்கு காரணம் ஐரோப்பிய யூனியனை காப்பாற்றுவதற்கு. நீங்க ஐரோப்பிய யூனியன்ல ஒரு நாடை தாக்குனீங்கன்னா உடனே நேட்டோ படை வந்துவிடும். அப்ப அது போன்று ஓஐசிக்கு என்று ஒரு படையை ஏற்படுத்துவோம். அப்ப ஒரு வலிமையான ராணுவத்தை நமக்கு எங்க நிப்பாட்டலாம்னு கேட்கும் பொழுது எகிப்து என்ன சொல்றாங்க? நாங்க இந்த விஷயத்தை 2015 சொன்னோம், கெய்ரோலே நீங்க நிப்பாட்டுறாங்க, இடம் தரோம், எகிப்துல நிப்பாட்டிடலாம். நீங்க எல்லா நாட்டு வீரர்களுடைய படைகளையும் கொண்டு வந்து சேர்த்து ஒரு ஓஐசிக்கு என்று ஒரு படையை உருவாக்குவோம். குறைந்தது ஒரு 20,000 பேராது அதில் இருக்கட்டும். அது ஒரு மற்ற நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும். அங்கு நம்ம எல்லாரும் பணம் போட்டு செய்வோம். இவ்வளவு பண வசதி நமக்கு இருக்கு. ரஷ்யாட்ட வாங்குவோம், சைனாட்ட வாங்குவோம், மற்ற நாடுகளில் வடகொரியாட்ட வாங்குவோம், ஆயுதங்களை நம்ம எகிப்துல குமித்தி வைக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து. இது முக்கியமான முடிவு. ஆனா என்னன்னா, அரபு நாடுகளுக்குள் குறிப்பாக எப்பொழுதுமே ஒற்றுமை இல்லாதது காரணம் இந்த சன்னீஷியா பிரச்சனை. அதனாலதான் வந்து ஈரானோட சவுதி அரேபியா முரண்பட்டது நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும், முந்தானத்து வரைக்கும், இப்ப சிரியால புரட்சி நடந்து இப்ப இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அல் கொய்தா டீம் தான். அவர்களுக்கு உதவி செய்தது துருக்கி தான் பட்டவர்த்தனமாக.
அதனாலதான் ஈரானுக்கும் துருக்கிக்கும் இப்போ வந்து மனக்கசப்பா இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல எப்போதுமே பிரச்சனை எப்பொழுதுமே என்னன்னா ஏதோ ஒரு வகையில, ஒண்ணு பொருளாதார வகையில, ரெண்டாவது இந்த ஷியா பிரச்சனை வகையில. அப்ப இந்த முரண்பாடுகள் எப்பொழுதுமே காலங்காலமாக இந்த 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 அரபு நாடுகளில் இருக்கிறது. ஒற்றுமை இல்ல, ஒற்றுமை குறைபாடு. அப்ப இதைத்தான் வந்து அமெரிக்காவும் மேலை நாடுகளும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. எப்பவுமே ஒற்றுமை இல்லைன்னா அங்க இப்ப அதை பேசுறாங்க, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு. இப்ப இன்னைக்கு யுஎன் நேஷன்ல குறிப்பாக நான் அந்த இடத்துக்கு தான் நான் வரணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. யுஎன்ல வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தீர்மானம். 142 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு 10 நாடுகள் தான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதில் அமெரிக்காவும் அர்ஜென்டினாவும் மட்டும்தான் ஒரு பெரிய நாடுகள். இந்தியாவே இந்த இடத்துல வந்து பாலஸ்தீனத்தை ஆதரித்து இஸ்ரேலுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக நமக்கும் இஸ்ரேலுக்கும் நிறைய உறவுகள் இருக்கு. நம்ம கிட்டே இருந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கே இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து இஸ்ரேல் நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கு. இஸ்ரேல் கூட நம்ம நெருக்கமாக தான் இருக்கோம். ஏன் வந்து இந்தியா வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிச்சிருக்காங்க? குறிப்பாக காந்தி காலத்துல இருந்து பாலஸ்தீனத்தை ஆதரிச்சிருக்கோம், இந்திரா காந்தி ஆதரிச்சிருக்காங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பெருசா எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கல இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போ மோடி முக்கியமாக நாம பாலஸ்தீனத்தின் பக்கம் நிக்கணும்னு நின்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது 3-4 காரணிகள் இருக்கு. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சமீப காலமா நம்ம இஸ்ரேலை ஆதரிக்கின்ற மனநிலையில தான் இருந்தோம். அது போன்ற ஒரு செய்திகள் தான் வெளியே வந்தன. ஆனா கடந்த 3 முறை நடந்த கன்வென்ஷன்ல நாம் நடுநிலை தான் வகுத்தோம், ஓட்டு போடல. முதன் முறையாக கடந்த முறை வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களித்தோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இனப்படுகொலைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் முக்கியமானது. அப்போ கடந்த இந்த நடக்கின்ற எல்லாமே இனப்படுகொலை என்று அந்த மனித உரிமை ஆணையம் வந்து கொண்டு வந்த அந்த டிக்ளரேஷனுக்கு நீங்க சொன்ன 142 நாடுகள் ஆதரவு. உண்மைதான், இது வந்து இனப்படுகொலை தான். அதுல முக்கியமான 2 நாடுகள் 3 நாடுகள் என்றால் இந்தியா ஒன்று. இந்தியா இதுவரை நடுநிலை வகித்தது. வெளிப்படையா நம்ம இன்னைக்கு பாலஸ்தீனத்தை ஆதரிக்கணும். பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த உத்தரவு, அங்க இருக்கின்ற நிரந்தர ஐநா சபையுடைய அந்த நம்முடைய பிரதிநிதி வந்து நாங்கள் பாலஸ்தீன மக்கள் நிற்கிறோம், இஸ்ரேல் செய்வது சரியில்லை, பாலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்கத்தான் இந்தியா விரும்புகிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. ஒன்று. பிரான்ஸ் எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கின்ற நாடு, இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறது. இது வந்து சரியில்லை, கிட்டத்தட்ட வந்து அங்கு இனப்படுகொலை நடக்குது என்பதை இன்னைக்கு பிரான்ஸ் தான் மெயினா. அதை விட இங்கிலாந்து பாலஸ்தீனத்தை இஸ்ரேலையும் பிரித்து விட்டதே இங்கிலாந்து. பிரித்து 2 நாடுகளாக அறிவித்தது இங்கிலாந்து. ஒரு நாட்டை உருவாக்கியது இங்கிலாந்து தான். அதே இங்கிலாந்து இன்னைக்கு சொல்றாங்க நடப்பது இனப்படுகொலை. ஆஸ்திரேலியாவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கு வந்து பெரிய பேரணி நடந்து இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள், பெரும்பாலான நாடுகள் இன்னைக்கு வந்து பாலஸ்தீனம் பக்கம் நிற்கின்றான். நீ சொன்னீங்க அமெரிக்காவும் அர்ஜென்டினா போன்ற ஒரு நாடு தான் பெரிய நாடு, மற்றெல்லாம் ஒரு சின்ன சின்ன நாடுகள். அப்ப இவைகள் தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க. என்ன கடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இது மனித உரிமை மீறல், இது வந்து இது மாற்றம். ஏன் நம்ம இந்த முடிவெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணி என்னன்னா, இது ஒரு காரணி மனிதாபிமானம். இரண்டாவது, நாம் ஈரானோடு இப்பொழுது நெருக்கமாக இருக்க நினைக்கிறோம். ஈரான் முழுமையாக இஸ்ரேல் எதிர்க்கின்ற நாடு. ஈரானிலிருந்து வருகின்ற அந்த கச்சா எண்ணெய் அவர்களுடைய அந்த பெர்ஷியன் வளைகுடா வழியாக நமக்கு நிறைய வருது. அது ஒரு காரணம். நம்ம ஈரானை பகைத்துக் கொள்ள விரும்பல. அது ஒரு இல்ல. குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை, அந்த போர் மேகம் மூண்ட போது நிச்சயமாக இந்த போர் என்பது நடக்கக்கூடாதுன்னு மோடி சொன்னாரு. அதுக்கு காரணம் வந்து பொருளாதாரம் கெட்டு போயிடும் அப்படின்னு. மூன்றாவது என்னன்னா, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கின்ற உறவு ரொம்ப நெருக்கமான உறவு. இப்போ இந்த ஷாங்காய் மாநாட்டுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நெருங்கி இருக்கோம். ரஷ்யாவோட ரொம்ப நெருக்கமா, ரஷ்யாவும் நெருங்கி இருக்கோம், சீனாவோட நெருங்கிட்டோம், ஈரானோடும் நெருங்கி இருக்கோம் அந்த உறவு. 4வது விஷயம், அமெரிக்காவோடு நம்ம முரண்பட்டு நிற்பது. நம்ம இதுவரைக்கும் அமெரிக்கா தான் நமக்கு இதெல்லாம் தடையாக இருந்தது. இஸ்ரேலோட நம்ம ஆதரவு கொடுத்தது கூட அமெரிக்கா ஒரு காரணம். இன்னைக்கு அமெரிக்காவே நமக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பதை போன்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதெல்லாம் தான் காரணம் இன்னைக்கு. ஆனால் நல்ல முடிவு. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து நாம் எப்பொழுதுமே பாலஸ்தீனம் இருக்கிறோம், அதுதான் நியாயம் என்று சொல்கிறோம். அப்ப இது ஒரு காரணம். இன்னைக்கு இந்த முடிவு, இன்னைக்கு 142 நாடுகள் வந்து பாலஸ்தீனம் மலர வேண்டும், சுதந்திர பாலஸ்தீனம் வர வேண்டும் என்கிற இந்த குரல் பாத்தீங்களா, இதுல வந்து இன்னைக்கு அதனுடைய குரல் அதிகமாக இருக்கு. நீங்க கூட கேட்டீங்க அமெரிக்காவோட வீட்டோ பவர் ஏன் இந்த தடவை பயன்படுத்தலைன்னு கேட்டீங்க. ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேலை அமெரிக்காவுடைய வீட்டோ பவரை வச்சு தான் காப்பாற்றி விடுவாங்க. பல தடவை பண்ணிட்டாங்க.
இந்த தடவை என்னன்னா, இந்த தடவை வந்து கத்தரை தாக்கியதை அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான். ஏன்னா கத்தருக்கும் அமெரிக்காவுக்கும் நெருக்கமான உறவு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய நேசம் இருக்கு. இன்னைக்கு அரபு நாடுகளை விரக்தி அடைய வைத்து விட்டதுங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா அதுவும் இல்லாமல் அரபு நாடுகள் வந்து அமெரிக்காவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அரபு நாடுகளை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை அமெரிக்கா தொடர்ந்து செய்யுது. ஆமாம், நீங்கள் சவுதியை ஒரு மாதிரி கையாளும், அரபு அமீரத்தை ஒரு மாதிரி கையாளும், கத்தாரை ஒரு மாதிரி கையாளும், ஈரானையும் அரபு நாடுகளையும் சேர விடாது. ஆமாம், அதுக்கு இந்த பிரச்சனைகளை ஷியாசன்னி கான்ஃப்ளிக்டை சொல்லிடுவாங்க. ஓகே. ஏன்னா ஈரான் வந்து ஒரு அரபு நாடு கிடையாது, ஓகே, பெர்ஷியன் மொழி பேசக்கூடிய ஒரு நாடு. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு வந்து அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு கத்தார் மேலே போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாரும் அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏன்னா நம்மளை அடிச்சிட்டான், இப்போ நம்மளை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதுதான் இப்போ பிரச்சனை. அதனால தான் இன்னைக்கு இந்த மார்க் ரூபியோ, அவர் தான் வளைகுடா நாடுகளுடைய அமெரிக்க வெளியுறவு செயலாளர். ஓகே, அந்த வளைகுடா நாடுகளுடைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடியவர். மார்க் ரூபியோ உடனே போயிருக்கார், போய் பெஞ்சமின் நேதன்யாஹுவோட பேசியிருக்கார். கோமா தான் போனார். ஓகே. ஆனால் அதே மார்க் ரூபியோ வெளியே வந்து கத்தரை அடிக்க வேண்டிய சூழ்நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது, அது கத்தரோடு முரண்படலை, அங்கே இருக்கின்ற அந்த குழுக்களை தான் தாக்க நினைச்சாங்க, அதனால அவர்களை வெளியேற்றி விட வேண்டும் இன்னைக்கு இஸ்ரேலோட குரலாக பேசுறார். ஆமாம். அப்போ இதில் என்ன இரட்டை வேடம் போடுறீங்க? அமெரிக்கா முழுமையாக இரட்டை வேடம் போடுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்பட. அதனால இன்னைக்கு 142 நாடுகளும் அமெரிக்கா எதிராக இருக்காங்க. இந்தியாவே இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல முடிவெடுத்தது என்பது இஸ்ரேலுக்கு பெரிய அதிர்ச்சி தான். ஓ, ஏன்னா நடுநிலை வச்சுக்கிட்டு நடுநிலை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்களும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு இந்தியா முடிவெடுத்தது என்பது இஸ்ரேலுக்கு பெரிய அதிர்ச்சி. ஓகே, அது இன்னைக்கு அதிர்ந்து போயிருக்காங்க. ஓகே. அப்ப இது என்ன மாதிரி சூழல் வருதுன்னா, ஒருவேளை ஓஐசிக்கு என்று தனி ராணுவம் ஏற்பட்டால் ஓகே, அது ஒரு அடுத்த நகர்வாக மாறும். ஓகே. அடுத்து வந்து இந்த அரபு நாடுகளுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கம், இது இஸ்ரேலுக்கு எப்பொழுதுமே இடைஞ்சல் தான், அமெரிக்காவுக்குமே இடைஞ்சல் தான். நீங்க சொன்ன மாதிரி இந்த அரபு நாடுகள் அமெரிக்காவில் பெரும் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க தான். இதே கத்தர் உலகில பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தில் வளைகுடாவில் அதிகமான தனிநபர் வருமானம் கத்தருடைய குடிமகனு தான். கிட்டத்தட்ட $72,000 பெர் கேப், அதாவது ஜிடிபி பெர் கேப்டான்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறார்கள். இப்போ இந்த சூழலில் கத்தரை வந்து பகைத்துக் கொள்வது என்பது அமெரிக்காவுக்கு வியாபார ரீதியாக பாதிப்பு ஏற்படும். கச்சா எண்ணெய், ஏன்னா ஈரான்ல வாங்கல, கத்தரில் பெரும்பகுதி வாங்குறாங்க, அது பாதிப்பு ஏற்படும் அமெரிக்காவுக்கு. இந்த நகர்வு என்பது அது இஸ்ரேலுக்கு வந்து நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமாங்கிறத கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஓகே, குறிப்பாக கடைசி கேள்வி, தோஹால உச்சி மாநாடு வேறு நடக்க போகுது. அங்கு இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது பிரகடனம் செய்ய வாய்ப்பு இருக்கா? இதை வந்து இந்தோனேஷிய பிரதமர் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே மலேசிய பிரதமர் ஆணித்தரமாக இதை பேசிட்டாரு. மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இதை பேச்சோடு நிப்பாட்டாம நம்ம ஒரு டிக்ளரேஷன் அறிவிக்கணும், ஒரு முடிவு சேர்ந்து எடுக்கணும், இனிமே இஸ்ரேலுக்கு எதிராக வந்து எந்த நாடும் தனிமைப்படுத்த விடக்கூடாது. அப்ப ஈரான் பேசியிருக்காங்க. இதே மசூத் பெஸ்கியான் பேசும்போது சொல்லியிருக்காரு, நாங்கள் 12 நாள் யுத்தம் நடக்கும் போது நீங்கள் யாருமே வரல, நீங்கள் அப்பொழுது எங்களோடு வந்திருந்தால் இஸ்ரேல் வந்து அமைதியாக இருக்கும், பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல, நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம், அப்போ நீங்கள் எல்லாம் அமைதி காத்தீங்க, அப்போ அமைதி காத்ததன் காரணமாக இன்னைக்கு பாருங்க திருப்பி வாலாட்டுறாங்க. இது போன்ற ஒரு நிலை கத்தருக்கு வரக்கூடாது. இன்னைக்கு கத்தர் அரசாங்கம் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க, ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வாங்கல, அவங்களோட பணம் இருக்கு, ஆனா இது வரைக்கும் பெருசா வாங்கல. அவங்க வெறும் வந்து ஒரு 3 மில்லியன் மக்கள் தாங்க, 30 லட்சம் பேர் தான் இருக்காங்க, அவ்வளவு சின்ன நாடு தான், சின்ன நாடு தான். ஆனால் வெளிநாட்டு மக்கள் 30 விழுக்காடு மேல இருக்காங்கன்னு வைங்களேன். அப்ப இனி அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது கூட பாத்தீங்க அப்படின்னா கத்தரை பொறுத்தவரை அங்குதான் அல் ஜசீரா இருக்கிறது, ஊடகங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, வளைகுடா நாடுகளில் பல்வேறு கூட்டங்கள் கத்தரில் நடக்கின்றன, அங்க வந்து ஒரு பொது இடமாக இன்னைக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கும் ஒரு நாடை வந்து இன்னைக்கு அவங்களே வந்து ஆயுதங்களை வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல். அதற்கு தான் எகிப்து என்ன சொல்றாங்க, நீங்க அப்படியே இருங்க, எகிப்துல கொண்டாந்து நீங்க நிறுத்துங்க, எகிப்து எங்களுக்கு நிலப்பரப்பு, பெரிய நிலப்பரப்பு, நிறுத்துங்க. எகிப்தில் நிறுத்தினால் அது இஸ்ரேலுக்கு பெரிய அச்சுறுத்தல். இன்னொன்னையும் பார்க்கணும், அமெரிக்காவிற்கு வளைகுடா நாடுகளில் மட்டும் 70,000 அமெரிக்க வீரர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள், அந்த தளங்கள், அதை குறைக்க வேண்டும் என்கிற குரல் அதான் முக்கியமானது. அமெரிக்காவுடைய இப்ப நீங்க கத்தார்ல 10,000 பேர் இருக்காங்க, அதை நீங்கள் குறையுங்கள். இனி அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்களை இங்கு நம்ம நிறுத்துவதை குறைக்க வேண்டும். அமெரிக்கா இரட்டை வேடம் போடுகிறது, நம்ம இஸ்ரேலும் நமக்கு ஒண்ணுதான், அமெரிக்காவும் ஒண்ணுதான் முடிவுக்கு வர வேண்டும்.
இடத்துக்கு நகர்ந்தது என்பது ஒரு பெரிய மாறுபட்ட சிந்தனை தான். இதுதான் நிகழ்வு. நீங்க சொன்ன மாதிரி இந்த உச்சி மாநாட்டுக்கு பிறகு என்ன மாதிரியான டிக்ளரேஷன் அவங்க சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். இந்த ஒற்றுமை தொடருமா, அது முக்கியமானது. ஏன்னால் அரபு நாடுகளுக்குள்ள ஒற்றுமை தொடர வேண்டும், அப்பதான் அது நடக்கும். ஏன்னா அவர்களுக்குள் முரண் ஏற்பட்டால் அது இன்னும் சிக்கலாகும். அந்த சிக்கலை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா எப்பொழுதும் முயற்சி பண்ணும் என்பதும் வரலாற்று ரீதியான உண்மை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தில் நடப்பது ஒரு இனப்படுகொலை தான். குறிப்பாக 142 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. இஸ்ரேல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலை வகித்த இந்தியா இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. மோடி பாலஸ்தீனத்தை ஆதரித்து இந்தியாவின் சார்பாக ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான அரசியலை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி மிக நன்றி சார்.